ஸோ இது சாரீலேருந்து நான் இந்த ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பீஸில் வந்து இந்த டிசைன் வரல, ப்ளெயினாக தான் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய ஃப்ளவர் மட்டும் எடுத்து நான் ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய இதில் வந்து த்ரெட் எம்ப்ராய்ட்ரி மாதிரி போட்டாங்க. நான் வந்து எம்ப்ராய்ட்ரி போடாது, எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டு, இது வந்து காப்பர் கலர் எம்ப்ராய்ட்ரி த்ரெட், இதில் அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் காயறதுக்கு டைம் கொடுங்க. ஸோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கர்வ்ஸ் வருதோ அந்த இடத்துல லைட்டாக அப்படியே வளைஞ்சு கொடுத்து, பர்ஃபெக்டாக வரணும்னு கிடையாது, இம்பர்ஃபெக்டாக வந்தாலும் அது பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து என் பேக் சைஸ் பொறுத்து அந்த சின்ன போர்ஷன் மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன், பெரிய போர்ஷன் அளவுக்கு வந்து இல்லை. ஸோ உங்கள் பேக் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளவருமே அதில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம சாரி போடுற இடத்துல வந்து தேவைப்படாது. ஸோ நான் ஒரு சைடில் தான் வைக்க போகிறேன். ஸோ அவுட்லைன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னரில் வந்து அந்த போலன் இருக்க இடத்துல வந்து மினி பீட்ஸ் வச்சு நான் இது பண்ணுறேன். ரா எட்ஜஸ் நான் நீட்டாக வந்து ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக கட் பண்ணாத, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணி அதை வந்து நான் வந்து கன்சீல் பண்ணுறேன் நெருப்பு வச்சு. உங்களுக்கு இதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும், ரோஸோட ஃபினிஷிங். ஸோ இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் வாஷ் பண்ணால் வந்துட்டு ரிமூவ் ஆக சான்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா தைச்சிக்கலாம். நான் இதில் தைக்கலை. நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக தைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் போனீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது, ட்ரை வாஷ் தான் பண்ணணும். ஸோ நான் வந்து கரெக்டாக வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் ஆஃப் பேக் வந்து சாரி வந்து ப்ளீட் வந்து மறையாது. ஸோ இந்த சைடை நான் எடுத்து ஸ்லாண்டிங் இதில் வந்து நான் இந்த ரோஸை வந்து பின் பண்ணிக்கிறேன். ஸோ பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது பேட்டர்ன் வந்து நகராது. ஸோ நான் லைட்டாக இதே மாதிரி குட்டி 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 ஸ்டிச் போட்டு ஃபுல்லாகவே ரோஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் போடணுன்னு இல்லை, தூரமே போடலாம். ஒரு 3D எஃபெக்ட் இருக்கும். நீங்கள் பக்கத்தில் போட்டிங்கன்னா தெரியாது. ஸோ நான் அங்கங்கே தான் போடுறேன். ஸோ நடுவில் வந்து இந்த போலன்ஸ் அதை சுற்றி நெல் பீட்ஸும் அங்கங்கே நான் வந்து வச்சுருக்கேன். அதில் இருக்க டிசைன் வந்து நெல் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் நெல் டிசைன்ஸும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து ஃபுல்லாகவே ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.